இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தானி அல்மதீனாங்கிற அந்த கடையில் இருக்கோம். கிச்சனில் எடுத்து பர்மிஷன் கேட்டிருந்தோம். இப்போ ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், எல்லாமே பார்க்க அழகாக இருக்குது. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணணும் போல தெரியுது. பரோட்டா பண்ணுறாங்க. हलवा पूरी हलवा और चना हलवा और चना ये भाई हलवा पूरी है हलवा पूरी से मोहम्मद अफजाल साउथ तमिलनाडु का मूवी देखते हैं कौन सा मूवी देखते हैं செஞ்சு கொடுத்தது. அப்புறம் இதுதான் ஹல்வா, அவங்க சொல்கிறாங்க ஹல்வா ஸ்வீட்டு. இது பார்த்தீங்கன்னா சென்னா. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஃபுல்லாக பால்லே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தெரியுது, ஸ்வீட்னஸ் அளவாக இருக்குது. டாப் நாச். ஹலோ யூஎஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தானி அல்மதீனாங்கிற அந்த கடையில் இருக்கோம். கிச்சனில் எடுத்து பர்மிஷன் கேட்டிருந்தோம். இப்போ ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போய் அவங்க ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று ஆலு பரோட்டா ஆர்டர் பண்ணோம். இன்றைக்கி வேறு ஏதாவது நல்லா இருக்குமா கேட்டோம். ஹல்வா பொடி நல்லா இருக்குன்னு. ஹல்வா பொடி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதில் அதோட என்னென்ன வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். चना ग्रेवी இருக்குது பாருங்கள். चना ग्रेवी, ஆலு கிரேவி, இதுவும் ஆலு தான். இது என்னன்னு தெரியல. கேசரி இருக்குது பாருங்கள். எல்லாமே பார்க்க அழகாக இருக்குது. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணணும் போல தெரியுது. ஹாய் பாய், சலாம் பாய். परोठा बन रहा है। आप दे रहे हैं परोठा? आपका नाम भाई? इमरान अली। प्रदीप फ्रॉम इंडिया। गुड बाय। यू आर मेकिंग parathas? Yes. Good. We tasted your paratha. It's awesome. Okay. That's why we want to shoot and we want to promote to our people. Yes. So there is a restaurant here in Dubai. This place, they are making delicious food. So you can come here and have food. Okay. And Pakistani restaurant, yes, especially their people are very good. Right. And their foods are also awesome. Because we want to go to Pakistan to eat. This same place. Yes. हलवा पूरी भाई मेरा जाना ஆர்டர் பண்ண ஹல்வா பூரி சொல்கிறாங்க. இது பேர் ஹல்வா பூரி. भाई ये तो मैदा है क्या? मैदा में बनता है क्या? आटा। इसका सब्जी क्या होता है? हलवा पूरी, हलवा और चना। हलवा और चना। वो दो ही होता है। आपका नाम भाई? मोहम्मद अफजाल, पाकिस्तान से। अच्छा। हलवा पूरी से मोहम्मद अफजाल। ठीक है भाई, शुक्रिया, थैंक यू, बहुत शुक्रिया, थैंक यू। इमरान, ओके, शुक्रिया भाई।
पाकिस्तान है। किधर से? पाकिस्तान। पाकिस्तान किधर? और लाहौर। हम तमिलनाडु इंडिया से। नीचे है ना तमिलनाडु में मूवियाँ देखते हैं। मूवियाँ देखते हैं। कौन सा मूवी देखते हैं? समझ में नहीं अल्लू अर्जुन। हाँ वो तो बस ठीक है भाई। बस क्या आपका आलू परोठा है ना? ओके वेलकम। कौन से चैनल पे आएगा वो? कोई चैनल है? यूट्यूब चैनल। चैनल का नाम? हाँ माय मीन्स माय वे। माय मीन्स माय वे। फेसबुक पे है? इसमें सब है। नीचे चाचा आपकी वजह से वीडियो कॉल कर रहा हूँ। अंदर करो। उनका भी देखना हो देखो। अंगने को रुक नहीं मुन्ने के लाटा। Shukran bhai. Thank you for giving the opportunity to shoot your kitchen. Thank you. இப்போ நம்ம டேபிளுக்கு வந்துருச்சுங்க. நம்ம ஆர்டர் பண்ணதை நாமளே வந்து குக் பண்ணுறதை பார்த்துட்டு இப்போ நம்ம டேபிளுக்கு வந்துருக்கு பாருங்கள். இதுதான் பூரி அவர் நமக்கு செஞ்சு கொடுத்தது. அப்புறம் இதுதான் ஹல்வா, அவங்க சொல்கிறாங்க ஹல்வா ஸ்வீட்டு. இது பார்த்தீங்கன்னா சென்னா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊறுகாய் கத்திரிக்காய். ஆமாம், அது ரொம்ப பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. வாங்க ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்குன்னு ஹல்வா பூரி ஹல்வா இதை தனியாகவும் சாப்பிட்லாம், பூரியோட சாப்பிட்லாமா? ஸோ தனியாக ஃபஸ்ட்டு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஊர் கேசரி மாதிரி தெரியுது, பட் அப்படி இல்லை. ஃபுல்லாக பால்லே பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது. ஸ்வீட்னஸ் அளவாக இருக்குது, அதாவது தகட்டாத அளவுக்கு, தகட்டாது இல்லைன்னா எவ்வளோ தினாலும் தகட்டாது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்வீட் வந்து அவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்குது ஸ்வீட்னஸ்ஸு. மில்கில் கோவா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. இந்த ஸ்பூன் வச்சு சாப்பிடுறேன். ஸ்பூன் தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து துபாய் வந்தீங்கன்னா இந்த அல் மதீனாங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். சீரியஸ்லி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சென்னா வந்து பார்த்தீங்கன்னா, சென்னா நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கடிக்கிற மாதிரி இருக்கும்ல, இது ஒன்றும் இல்லை. வச்சு அப்படியே நசுக்குன்னா லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தாலே போதும், அப்படியே கரைஞ்சிடும். செம்ம குக்குடு, சூப்பராக பண்ணிடுறாங்க. டாப் நாச், சூப்பராக இருக்கு இந்த ஊரில். ஆசம். நானே ஏற்கனவே ஒரு ஊறுகாய் பாருங்க, இந்த ஊரானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த சான்ஸே இல்லை. நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும். சத்தியமாக சொல்கிறேன், இந்த கடைக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன். அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு இது பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இருங்க பூரியோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். அவங்க சொன்னாங்க தனியாக சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் காம்பினேஷனோடு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இது ப்ளஸ் இந்த ஹல்வாவோட நல்லாவே இருக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பூரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பூரி எல்லாமே நல்லா குக்குடு. பூரியோட காம்பினேஷன் தரும்போது டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகுது. டேஸ்ட் அவ்வளோ என்ஹான்ஸ் ஆகுது.
ஒன்று பார்த்தா எனக்கு ஆக்சுவலாக இன்னொன்று ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு இருக்குது. நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் போகிற வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் டின்னர் வந்துட்டு வேறு கடை பார்க்குறது இல்லை. நெக்ஸ்ட் டைம் துபாய் வரும்போது வேறு கடை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அடுத்து வேறு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இங்கேயே சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு இருக்குங்க, சான்ஸே இல்லை. நிச்சயமாலேங்க, சத்தியமாக நான் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணிவிட்டு வாவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தெரியும். ஆனால் இது சீரியஸ்லி இட் இஸ் ஸோ குட். ரொம்ப நல்லா ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா குக்கிங்லாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பர். எல்லாமே அந்த ஆலு பரோட்டா பார்த்தீங்கன்னா அது கோல்டு கலரில் அப்படியே மில்லுது, டக்கு டக்கு டக்குன்னு அந்த கிறிஸ்மஸ்ஸு பார்க்கும்போதே அப்படியே வாயில வச்சு விடுது. அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில். நம்ம குப்பன் பார்த்தீங்கன்னா அந்த ஆலு பரோட்டா கோல்டு கலரில் நல்லா பெருசு. எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசு தாங்க, கொஞ்சம் சிறுசாக எதுவுமே கிடையாது. எல்லாமே பெருசு தான், பெருசாக கொடுக்குறாங்க. அவ்வளோ வந்துட்டு டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆலு பரோட்டா அவ்வளோ பெரிய பரோட்டா உங்களால் திங்க முடியுமா நினச்சோம். ஏன்னா கரெக்டாக இருந்துச்சு, தகட்டவே கிடையாது. என்ன பட்டர் அவ்வளோ போடுறாங்க, தகட்டவே கிடையாது, எங்கேயுமே தகட்டவே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செம்ம சூப்பராக. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. சான்ஸே இல்லை, நல்லா செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. என்ன கேட்குற என்ன இது கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பதில் சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்க. மக்களுக்கு என்னங்க பிரச்சனை, மக்களுக்கு என்ன பிரச்சனையும் கிடையாது. நல்லா சூப்பராக வெல்கம் பண்ணுறாங்க, சூப்பராக இது பண்ணுறாங்க. எல்லாமே வந்துட்டு செம, சான்ஸே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக துபாய் வரீங்க, வந்தீங்கன்னா இங்கே டெய்ராக இது நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில், நான் சொன்ன மாதிரி நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் அல்பஹார் பஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஹாஸ்டல் இருக்குது. அந்த ஹாஸ்டல்லேருந்து அப்படி இங்கேருந்து இப்போ நான் இந்த வியூவில் பார்த்தேன்னா ஹாஸ்டல் தெரியும். அந்த மாதிரி ஒரே ரோடு. அப்படியே ஹாஸ்டல்லேருந்து இறங்கி லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அல் மதீனா இருக்குது. ஸோ அங்கே வரலாம். இந்த லொக்கேஷன் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அவங்க காம்ப்ளிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா லாகூரி லஸ்ஸி கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம திக்னஸ், சான்ஸ் இல்லை. நார்மலாகவே சொல்லுவாங்க இந்த பஞ்சாப் சைடு, பாகிஸ்தான் லஸ்ஸி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹரியானா லஸ்ஸிலாம் ரொம்ப திக்காக இருக்கும். சீரியஸாக இருக்கும், செம்ம திக்கு. ஸ்டாலை உரியறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கம் கட்டி தான் உரியும். இந்த அளவுக்கு செம்ம திக்காக இருக்குது. சூப்பர், செம. அவன் வந்து இது வந்து எங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த லாகூரி லஸ்ஸி டேஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு கொடுத்தாங்க. சீரியஸ்லி இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும், சூப்பர். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏஇடி தாங்க. 6 ஏஇடி அப்படிங்கும்போது இந்தியன் கணக்கு பார்த்தா ஒரு 300 ரூபா. எக்ஸாக்டாக தெரியல, நம்ம எவ்வளோ ப்ரைஸ்ன்னு ப்ரைஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறோம். 300 ரூபா ஒரு ஸ்வீட்டு. ஒர்த் ஃபார் மணிங்க, மோர் தென் ஒர்த் ஃபார் மணி. அந்த அளவுக்கு இருக்குது சீரியஸாக. நமக்கு வேறு சளி வேறு பிடிச்சிருக்கு. இதில் ஸ்வீட்டையும் லஸ்ஸியும் அடிக்கிறேன். பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் இந்த மாதிரி வீரங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். சான்ஸே இல்லை, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு.